بسم الله الرحمن الرحيم أولئك مأواهم جهنم ولا يجدون عنها محيصا والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا ومن أصدق من الله قيلا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏக வல்லநாயன் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறும் அவனுடைய ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவிலே நாங்கள் சில ஐயங்களையும் அதற்குரிய தெளிவுகளையும் அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் அடிப்படையிலே எவ்வாறு அது விளக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய தெளிவுகள் என்ன என்பதனை சுருக்கமாக நாம் பார்ப்போம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல், அல்லாஹுவை நீங்கள் வழிபடுங்கள், அவருடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், வழிபடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தனது திருவேதத்தில் சொல்லி காட்டுகின்றார். இதை போன்று எத்தனையோ வசனங்களில் அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுன்னாவிலும் தெளிவாக நமக்கு விளங்கப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ, உங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் பிணக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், பிளவுகள் ஏற்படும் என்று சொன்னால், அல்லது பிரச்சனைப்படும் என்று சொன்னால், முரண்பாடுகள் தோன்றுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசாவில் இந்த வசனம் பார்க்க கிடைக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் வெற்றி அடைய முடியும். அதிலேதான் வெற்றி இருக்கிறது என்பதனை முழுமையாக நம்பி இருக்கிறோம். எங்களுடைய அகீதா அதுதான். அல்லாஹ் ஒருவன், அவன் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இந்த தெளிவான முறையிலே எங்களுடைய அகீதாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்ற அந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு சொல்லுமாறு 1400 வருடங்களுக்கு முன்னதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவனுடைய திருவேதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டம் கட்டமாக இறக்கி அதனை எப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனையும் எப்படி விளங்க வேண்டும் என்பதனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தினார்.
உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வசனமும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த வசனமும் நபி அவர்களுடைய சொந்த வார்த்தையினூடாக விளங்கப்படுத்தப்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை சொல்லுகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய வஹி என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களுக்கு விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த வசனங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறான். அல்லது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்ஹாமியத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நேரடியான அந்த விளக்கத்தினூடாக அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழக் கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தக்பீர் கட்ட வேண்டும், இப்படித்தான் அவர் ருக்கு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நினைத்து சொல்லவில்லை. இதனை அல்லாஹ் தஆலா எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறான். அந்த தொழுகை முறைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வஹீனூடாக பெறப்பட்டவைகள் என்பதனை சூரத்துல் நஜ்மிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذو مرة فاستوى. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனோயிச்சைப்படி எதனையும் பேசவில்லை. வமா யன்திகு அனில் ஹவா, அவருடைய மனோயிச்சைப்படி மனதில் தோன்றக்கூடிய எந்த ஒன்றையும் அவர் நினைத்த மாதிரி சொல்லவில்லை. அவர் சொல்லுவதெல்லாம் அவருக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை என்று வேறு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த வஹியை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற செய்தியை அல்லாஹ் பின்னால விளக்கப்படுத்தி கொண்டு செல்கிறான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வந்து அதனை விளங்கப்படுத்தினார்கள் என்று சொன்னால், வில்லுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இரு முனைகளுக்கு நெருக்கமாக வந்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி அந்த வில் இருக்கிறதோ, வில்லுடைய இரு முனைகளும் இருக்கிறதோ அதை விட நெருக்கமாக வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை நபிகளாருக்கு விளங்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த இஸ்லாத்துல எந்த விதமான கலப்படமும் கிடையாது, மிக தூய்மையான மார்க்கம் அது. அதுல நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையில் இருந்தால்தான் நமக்கு வெற்றி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சமுதாயத்தில் நிலைநாட்ட வேண்டும், நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நபி அவருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், இதனூடாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியில மக்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும், நாங்கள் மக்களோடு சில சந்தர்ப்பங்களிலே சேர்ந்து சென்று கொள்ள வேண்டும். எங்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் அல்லது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு வகையிலாவது நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து நமக்கு கிடையாது. நாம் சுன்னாவை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற கருத்திலே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனை விளங்குவதற்கு என்று எங்களுக்கு வழிமுறைகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்துக்கு அவருடைய வசனங்களூடாக விளக்கம் தந்திருக்கிறான். அதே நேரத்தில் அவருடைய வசனங்களுக்கு நபிகளாருடைய செய்திகளூடாக எங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உமருடைய நாவினால் அல்லாஹ் கதைக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நாவினூடாக சில விளக்கங்களை இஸ்லாத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறான். ஹிஜாபுடைய வசனங்கள் எல்லாம் அந்த அடிப்படையிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உத்தம தூதர்கள் அந்த தோழர்கள் எல்லாம் சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்விடம் இஸ்லாத்தை படித்தார்களோ அந்த முறை எங்களுக்கு நிச்சயமாக விளக்கங்களாக அமைகின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் சில சந்தேகங்கள் எப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய திருமணங்களை பொறுத்தளவில் நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுகிறோம். அந்த அடிப்படையில நம்முடைய திருமணங்கள் அமைய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையிலே நம்முடைய திருமணங்கள் நடைபெறுகின்றனவா என்று ஒரு கணம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அஸ்வாஜிக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு மனைவியை, உங்களுக்கு அதற்கென்ற ஒரு தோழியை உருவாக்குவது படைப்பது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி, அவருடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதுதான் அந்த ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுக்கு மத்தியிலே சோடி என்று நாம் ஆக்கியிருக்கிறோமே, கணவன் மனைவி என்று ஆக்கியிருக்கிறோமே, அவைகளை அப்படி ஏற்படுத்துறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
நாங்களா ஒரு பெண்ணை பார்த்து இதுதான் என்னுடைய மனைவியா வர வேண்டும், இவதான் என்னுடைய மனைவி என்று தீர்மானிப்பது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் தான் நமக்கு சேர்த்து வைக்கிறான். அல்லாஹ் தான் இன்னாருக்கு இன்னார் என்று அவன் தான் தீர்ப்பாக அளிக்கிறான். அந்த மனைவிக்கு இந்த கணவனும் இந்த கணவனுக்கு இவதான் மனைவி அமைய வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில ஏன் அந்த திருமணம் தெரியுமா? நீங்க அந்த பெண்ணிடத்திலே ஆறுதல் அடைவதற்கு, மன நிம்மதி அடைவதற்கு என்று திருமணத்துடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறான். அதே நேரத்தில் அந்த திருமணத்தினூடாக நீங்கள் இரக்கமாக பண்பாக அவர்களுக்கு மத்தியில நல்ல பண்போடு அந்த அவர்களுக்கு மத்தியில நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த திருமணத்தை எல்லாம் தந்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அவனுடைய அத்தாட்சியல் என்று சொல்லுகிற ரப்பு அந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கவில்லை. தன்னுடைய தூதர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். எப்படி இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்பதனை தன்னுடைய தூதர் மூலமாக வழிமுறைப்படுத்தி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 9 திருமணம் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் பல திருமணம் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய திருமணங்களை ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்த திருமணங்களில நாங்கள் பல படிப்பினைகளை பெற வேண்டும். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அடுத்தவர்களை சுட்டிக்காட்டுவதாக இருந்தால், அடுத்தவன் செய்யக்கூடிய ஒரு விதத்தை சுட்டிக்காட்டுவதாக இருந்தால், அடுத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை சுட்டிக்காட்டுவதாக இருந்தால் சுண்ணாவை பேசுவோம். எங்களுடைய நிலைப்பாடு, என்னுடைய வீட்டிலே ஒரு திருமணம் அல்லது நான் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல சுண்ணாவை பற்றியோ அல்லது நபிகளாருடைய வழிமுறைகள் எப்படி என்பதிலே சிந்திப்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான் திருமணத்தை. அந்த அத்தாட்சி என்று சொல்லுகிற பொழுது அந்த அத்தாட்சி எப்படி இந்த பூமியிலே நிகழ வேண்டும் என்பதை யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியுடைய வழிமுறைகளூடாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிமுறையாக காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பது போல அந்த அத்தாட்சிகள் அவனுடைய வழிமுறைகளின் அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் திருமணங்கள் என்று சொன்னால் எத்தனையோ வகையான திருமணங்களை பார்க்கிறோம். சில நேரங்களிலே பெண் பார்க்கும் படலங்களை பல வருடங்கள் நீடிப்பதை பார்க்கிறோம். எப்படி ஒரு பெண்ணை தெரிவு செய்வது என்பது கூட நம்முடைய கொள்கைவாதிகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. சில நேரங்களிலே கொள்கைவாதிகள் திருமணம் பேசி பேசி அவர்களுக்கு என்று தனக்கு இப்படித்தான் ஒரு மனைவி வர வேண்டும் என்பதில் ஒரு கற்பனையா வைத்து பெண் பார்க்கிற படலத்தை தொடர்கிறார்கள். எல்லா பெண்களையும் பார்க்கிறது. கடைசியா முதலாவது பார்த்த பெண்ணை தான் வந்து முடிக்கிறது. 1000 பெண்ணை பார்ப்பாங்க. பார்த்ததற்கு பின்னால முதலாவது எந்த பெண்ணை பார்த்தோமோ அந்த பெண்ணெல்லாம் திருமணம் செய்யறது. ஏன்னா இஸ்லாம் பெண்களை வந்து கடையில வாங்குற பொருளா நினைச்சா சொல்லி இருக்கிறது. உனக்கு ஒரு பெண்ணை விருப்பம் என்று சொன்னால் சென்று பார், உன்னுடைய உள்ளம் திரும்பி விட்டால் அதனை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறது. இது என்னன்னா எல்லாத்தையுமே போட்டோ வாங்குறது, எல்லாரையுமே பார்க்கிறது. என்ன இது பெண் பார்க்கிறதுன்னு சொன்னா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எல்லா பெண்களையுமே மனைவியா ஏற்கிறது இவனுக்கு தகுதி கிடையாது, முடியாத காரியம். அப்போ ஒரு பெண்ணை பார்ப்பது என்று சொன்னா உனக்கு விருப்பம் என்று வருகிற பொழுது, இந்த பெண் எனக்கு பொருத்தம் என்று வருகிற பொழுது மாத்திரம் போய் பார்க்கலாம். போய் பார்க்கிறது சரியில்லைன்னா இது எனக்கு வேணாம். இது என்ன தொடர்ச்சியே? சில நேரங்கள்ல இதே நிகழ்வை நான் பார்க்கிறோம். எப்படி தெரியுமா? சீதனம் கூடாது சீதனம் கூடாது என்று அடித்து சொல்லுகிற நாம் எந்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறான்னு பார்க்கிறோம், எந்த வீட்டுல ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இஸ்லாத்துக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதா என்று பாருங்கள். அதுவும் அதே நேரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணத்தை பொறுத்த பெண் பார்க்கிற நிகழ்வை பொறுத்தளவில் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். 4 காரணங்களை கொண்டு ஒரு பெண் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். ஒன்று, அவளுடைய சொத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பரம்பரைக்காக, அவளிடத்திலே மார்க்கம் இருக்கிறது என்பதற்காக என்ற ரசூலுல்லாஹ் 4 காரணங்களை சொல்றாங்க. ஒன்று அழகு, இன்னொன்று சொத்து, இன்னொன்று அவளுடைய பரம்பரை. ஊர்ல பெரிய பாட்டியாவங்க அப்படின்னு சொல்றதுக்காக முடிக்கிறவங்க இருக்கிறார்கள். அவ அந்த பகுதியிலேயே ரொம்ப அழகானவள் என்பதற்காக திருமணம் செய்யறவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு வாலிபனை பார்த்து கேட்டாலும் உங்களுடைய மனைவி எப்படி அமைய வேண்டும் என்று கேட்டா ரொம்ப அழகா இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அழகு தேடி தேடியே 35 வயதை தாண்டியவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில். சில சகோதரர்களுக்கு நாங்கள் சில பதில்களை கொடுத்திருக்கிறோம். என்னப்பா நீ இன்னும் திருமணம் செய்யலையான்னு கேட்டா அது எனக்கு பொருத்தம் என்ன படல என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
உங்களை படுற அந்த முறைகளை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டா அவர் சில வர்ணனைகளை சொல்லுவார். அப்படியே நாம சொல்லுவோம், இந்த உலகத்துல உங்களுக்கு பொண்ணு கிடையாது, நீங்க ஊர்ல தான் முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அந்த அளவுக்கு தேர்றவங்க இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கிறதா இருந்தா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் பிதாத்தின் மார்க்கமுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வதனூடாக நீ வெற்றி அடைவாய் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்கத்தோட இருப்பது என்று சொன்ன எங்களுடைய அத்தனை காரியங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். எங்களுடைய குழந்தை வளர்ப்புகளிலே இலகுவாக இருக்கும். மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பால், மார்க்கத்தின் அடிப்படையில குழந்தையை வளர்ப்பால். இது என்னன்னு சொன்னா அழக பார்க்கிறது, பாதையில் செல்லுகிற பொழுது ஆடை அணிந்தும் அணியாதவளாக இருப்பால், அவர்களுடைய அங்கங்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு மோசமான ஆடைகளாக இருக்கும். நாம் பார்க்கிறது எப்படி அழக மட்டும் நிறத்தை பார்க்கிறோம், நிறத்தை பார்த்து இதுதான் வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். எத்தனை வகையான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் சகோதரர்களே. அதே நேரத்தில் அழகும் இருந்து, அவளிடத்திலே சொத்தும் இருந்து, பரம்பரையும் நல்லதாக இருந்து, அவளிடத்திலே மார்க்கமும் இருக்குமாக இருந்தால் அவன் பாக்கியசாலி. ஆனால் முதலாவது பார்க்கிறது அழகு இருக்கிறா, அதனால அழகா இருக்கிறாங்களான்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் பல சந்தர்ப்பங்களிலே குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிக்கொண்டு இவ்வாறு தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, அந்த நேரத்தில் அப்படி பெண் பார்க்கிற நேரத்திலே இந்த அளவுக்கு பிரச்சனைப்பட்டு ஏதோ ஒரு வகையில ஒன்றை நாம் தேர்வு செய்து விட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னாடி திருமணம் என்று வருகிற பொழுது அந்த திருமணத்தில் நடக்கிற அட்டகாசங்கள் வெளியிலே நாம் சொல்லுகிற பொழுது குர்ஆனோடு ஹதீஸோடு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று பல முறைகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா திருமணம் வந்துட்டு என்று சொன்ன சில சகோதரர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், அதாவது பெண்ணெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, இப்ப பெண் வீட்டால ஒரு கண்டிஷன் போடுறாங்க, சரியா பிழையா என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். எங்கிருந்து சொன்னாங்கன்னு தெரியல, சொல்லுகிறார்கள். எப்படி சொன்னா பெண் வீட்டால சொன்னார்கள், உங்களுடைய தாடி கொஞ்சம் நீட்டமா இருக்குது, வெட்டிக்கோங்க என்று சொன்னார்களாம். இப்ப அவனுக்கு மார்க்கம் இருக்கிற பொண்ணை போய் தேடி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? மார்க்கத்தோடு இருக்கிற இந்த பெண்ணை நீ பார்த்திருந்தால் இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா என்று சிந்தித்துப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதற்கு பிறகு கொள்கைவாதிகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனா நாம பார்க்கிற அந்த பெண் இஸ்லாத்தோடு இருக்கிறாளா, இஸ்லாமிய அகைதாவை விளங்கி இருக்கிறாளா, இஸ்லாமிய தீனை பற்றி படித்திருக்கிறாளா, சுன்னா என்றால் என்னோடு தெரியுமா, அல்லாஹ்வை பற்றி தெரியுமா என்று நாம் தேடி இருக்கிறோமா? தெரியல. அந்த பெண்ணை பார்க்கிறோம், அழகா இருக்கிறாள் என்று திருமணத்துக்கு ஒப்பந்தம் வைத்து விடுகிறோம். அங்கே திருமணத்துக்கு போய் நான் தௌஹீத்வாதி, நாம பெண் வீட்டார்கள் அவங்க அக்கீதாவுல சரியா வரல, திருத்திக் கொள்ளலாம் என்று திருமண ஒப்பந்தத்துக்கு போய் அங்க போய் நடக்குது என்ன, நிக்காவுடைய மஜ்லிஸிலேயே குழப்பம். எப்படி எல்லா நிக்காஹெல்லாம் முடிஞ்சு நாம இப்ப சுன்னா அடிப்படையில செய்ய போற முடிவு பண்ணதுக்கு பின்னால அங்கே பல குழப்பங்கள் செய்யக்கூடிய நாம் சந்தா கொடுத்து பள்ளிகள்ல வளர்த்து வைத்திருக்கிறோம். சில ஆளுங்கள் பித்ஆத்தை செய்வதற்கு, சிறுக்களை செய்வதற்கு என்று சந்தாக்களாக கொடுத்து இருந்தாங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க சந்தாக்களாக கொடுக்கிறத அந்த ஆளுங்கள் வந்து மஜ்லிஸ்ல நான் தௌஹீத்வாதி அப்படித்தான் செய்வோம் வாங்க எல்லாரும் கூப்பிட்டு போட்டு எல்லாரும் போய் குர்ஆன் சொல்ற அடிப்படையில நபிகளார் காட்டிய அடிப்படையில திருமணத்தை நாம் நடத்த போகிறோம் என்று சொல்லி இவர் பெரிய பிளான் எல்லாம் பண்ணிருப்பார். அப்ப நடத்திட்டு அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மூலையில இருந்து ஒரு சத்தம் வருது, அல் ஃபாத்திஹா. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து வெளியே போய்விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, தீன் உள்ளவளை தேர்வு செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். அழகை பார்க்கிறோம், அவ படிச்சிருக்கிற. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, வரக்கூடிய மனைவி இங்கிலீஷ் பேசுறான்னு பாருங்க, புரோக்கர்ட்ட சொல்லி அனுப்புறது என்ன தெரியுமா, வரக்கூடிய அதாவது அந்த பெண்ணுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று பாருங்க. இந்த ஆங்கிலத்திலே இஸ்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க போறான், அல்லாஹ் கேட்க போறான், நாங்க நான் இந்த உலகத்துல உனக்கு தந்தன வேதம் அது எப்படியான வேதம், நீ எதனை பின்பற்றினாய், உன்னுடைய தூதரியான கபர்ல வந்து முன்கர் நக்கீர் இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்க போறாங்களா? என்ன சகோதரர்களே, நாம் பாஷையை பெருசாக நினைக்கிறோம், பாஷையை பத்தி அல்லாஹ் கணக்கெடுக்கவே இல்லை. உங்களுக்கு மத்தியில் அறிமுகமாக கொள்வதற்கு தான் பாஷை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி நிறைய பிரச்சனையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சொல்லுகிற பொழுது நிறைய கேள்விகள் வரனாலதான் இந்த விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் இணைந்து வாழ்வதற்கென்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் கட்டத்திலேயே இவ்வாறான முசீபத்துகளை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி எவ்வளவோ நீங்க சம்பாதிக்க வேண்டி இருக்கும். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் அவள் இருக்கிறாளா என்பதை தேர்வு செய்வது பார்ப்பது மிக முக்கியமான ஒரு
விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நானே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி திருமணம் என்ற அந்த பகுதியிலே இப்படி சில அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த தூய்மையான முறையில் இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான அந்த விஷயத்தில் நாங்கள் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி இருக்கிற அந்த அடிப்படையில் எங்களுடைய திருமணங்களையும் பின்பார்க்கிற அந்த விடயங்களையும் செய்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் தூய்மையானவர் அதனை எமக்கு ஆக்கி தர வேண்டும். அதற்கு நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அதற்கு நானும் நீங்களும் தான் அவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் மபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்பதனை பொதுவாக அறிந்து வைத்திருக்கிறோம். கணவன், அதே போன்று மனைவி, அந்த பெண்ணுக்கு வழி, 2 சாட்சிகள், இதுதான் திருமணத்துக்கு தேவையானவங்க. சபையோர் முன்னால இவ்வளவு மகருக்கு இவரை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அந்த பெண்ணுடைய வழி சொல்லிவிட்டால் திருமணம் முடிந்து விடுகிறது. அந்த இடத்துல நிக்காஹ் நடந்து விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு ஆகப்பெரிய புதினமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? அந்த வழி பெண் வீட்டாருடைய அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வழி ஒரு விஷயத்தை சொல்லுவார். எப்படி தெரியுமா? 10,000 ரூபாய், உதாரணமா 10,000 ரூபாய் மகருக்கு என்னுடைய மகள் பாத்திமா புலானா இவரை இந்த மருமகனாக இருக்கக்கூடியவருக்கு ஹலால் மனைவியாக செய்து வைக்கிறேன் என்று சொல்லுவார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் எல்லாம் புரியுதா இல்லையா? அப்ப இந்த வழியா இருக்கிறவரு ஹராமான மனைவியையும் கொடுப்பாரா? இவருக்கு ஹலால் மனைவியாக செய்து வைக்கிறேன் என்று சொன்ன ஹராமான மனைவியும் இருக்கிறேன்னு சொல்லலாம். நமக்கு பேரை சொல்லியாச்சு. அது என்னன்னா நடைமுறையில பழகிட்டு வந்திருக்கிறோம். ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கத்தான் வேண்டும். ஹலால் என்று இருந்தால் ஹராம் என்று இருக்கத்தான் வேண்டும். எனவே இந்த மூட நம்பிக்கையின் அடிப்படையில என்னுடைய மகளை பாத்திமா, உதாரணமா பாத்திமா என்ற பெயரை வச்சுக்கோங்களேன், பாத்திமாவை இந்த முகமது என்று சொல்லக்கூடியவருக்கு நான் ஹலால் மனைவியாக திருமணம் செய்து வைக்கிறேன் என்று அவர் சொல்றார். அப்ப வேற யாராவது இருக்கிறார்களா ஹராமான முறையில திருமணம் செய்து வைக்கிறதுக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்துல ஈஜாப் கபூல் நடந்தது ஹலால் தான், கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சபையோர் முன்னிலையில நடக்குது, பாத்திமாவை முகமதுக்கு தான் திருமணம் செய்து வைக்கிறது, அங்க ஹலால் தான். திருப்பி ஹலால் இன்னொரு ஹலாலும் தேவையில்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த சில விஷயங்களில மடத்தனமாக பேச்சை நாங்கள் முந்தவிட்டுக் கொள்கிறோம். அதே நேரத்துல மாமனாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல். எப்படி என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு மௌலவி சொல்லிக் கொடுக்கணும், இருக்கிற ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி என்னுடைய மகள், முதலாவது ஆலிமுக்கு மகளா போடுறாரு, என்னுடைய மகள் பாத்திமாவை இவ்வளவு மகருக்கு உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு ஆளின் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த அளவுக்கு வலிகளுக்கு என்னுடைய மகளை எப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது தெரியாதா? இன்று தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறாங்க. மகளை வச்சு எப்படி அதை திருமணம் செஞ்சு வைக்கிறது? எந்த உங்களோட மகளை இந்த ஹலாலான மணியை தான் கொடுக்க போறீங்க, இவ்வளவு மகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க, என்ன சொல்ல தெரியாதான்னு கேட்டா இல்ல, கால்களை நடுங்கி நின்றுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு பெரிசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே திருமணங்கள் கஷ்டமாகிற பொழுது நாங்கள் ஏன் இந்த திருமணம் கஷ்டமாகுதுன்னு சொன்ன நாங்கள் சில நேரங்களை யோசிக்கிறோம். நான் இப்படி இத்தனை சாணுக்கு சாப்பாடு போட வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இத்தனை பேர் அழைக்க வேண்டும், எனக்கு பொருளாதார பிரச்சனை, நான் எப்படி திருமணம் செய்யறது? இன்னைக்கு நிறைய வாலிபருக்கு பிரச்சனை தெரியுமா? நான் இத்தனை சாணுக்கு சாப்பாடு போடணும், எனக்கு எங்க வசதி இருக்கிறது? இவர வயசு 35. இப்படி சென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரத்துல சொல்லுவாங்க, நீங்க ஏன்பா என்ன திருமணம் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா, நாங்க என்ன வாலிபர்கள் என்று சொல்லுவார்கள். வெளியில சொல்ல வேண்டியதான், ஆனா உள்ள குமரிப்பான், எப்ப என்னுடைய தந்தை திருமணத்தை பத்தி பேச்செடுப்பாரோன்னு யோசிச்சு இருப்பான். இப்படித்தான் எல்லா வாலிபர்களும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். வாலிபர்கள் உள்ளத்தை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்கள், எத்தனை நேரத்துல பாதையில செல்லக்கூடிய பெண்களை பார்க்க தோன்றுகிறது. ஏன்? பாதையில் செல்லக்கூடியவரெல்லாம் என்னுடைய சகோதரியா? பாதையில் செல்லக்கூடியதெல்லாம் என்னுடைய தாயா? பாதையில் செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்களுடைய தாயின் தந்தையின் சகோதரிகளா? சிந்தித்து பாருங்கள். ஏன் பார்க்கிறோம்டா, எப்படா நமக்கு இப்படி போக்கு கிடைக்குமோன்னு யோசிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணங்கள் கஷ்டமாகிற பொழுது விபச்சாரங்கள் அதிகரிக்கும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று இப்படியே தொடர்ச்சியாக சுருக்கமாக விஷயங்களை சொல்லி வருகிறேன். அப்ப திருமணத்தை செஞ்சு வச்சுட்டால் அந்த
மணமகனுக்கு பொறுப்பான ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் அவர் ஒரு வலிமாவை கொடுக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தால் மிக போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாகவே நடந்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு வலிமாவை கொடுத்து விட வேண்டியதுதான். ஆனால் அந்த வலிமாவுக்கு உறவினர்கள் ஏழைகள் அழைக்கப்படுகிற பொழுது மிக முக்கியமாக ஏழைகள் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலிமாவுடைய மிக மோசமான வலிமா என்ன தெரியுமா? ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு வெறும் வசதியாளர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகின்ற வலிமாக்கள், அது ஷர்ருத்தாம், சாப்பாடுகளை மிக மோசமான சாப்பாடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். இன்று நாம் பெரும் பெரும் வியாபாரிகளாக இருக்கிறவங்க ஏழைகளை பத்தி யோசிக்கிறதே இல்ல, உறவினர்களை பற்றி யோசிப்பதில்லை. நாம் பெரும் பெருமையுடைய வியாபாரத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பெரும் வசதியோடு இருக்கிறவங்களை மாத்திரம் அழைக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஏன்பா இந்த மாதிரி செய்றீங்கன்னு கேட்டா, நாம் வியாபாரம் செய்கிறோம், அவங்க திருமணத்துக்கு சொல்லாவிட்டால் எங்களை முறித்து விடுவார்கள் என்ற பிரச்சனையை சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அவ்வாறான ஒரு தீங்கான மோசமான சாப்பாட்டை ஏன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்களே, மிக மோசமான சாப்பாடு ஏழைகள் புறக்கணிக்கக்கூடிய வலிமா என்று சொல்லுகிறார்கள். வலிமா என்பது எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னா. அந்த சாப்பாட்டை கூட மோசமான வலிமா என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மனைவி, அதாவது திருமண பந்தத்தில் இணையக்கூடிய கணவனும் மனைவியும் அவர்கள் இருவரும் ஏதாவது ஒன்றை பருகிக் கொள்வது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நினைக்கிறேன் எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அதனை செய்யறதே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து முடித்ததற்கு பின்னால் அவர்களோடு ஒன்று சேர்வதற்காக, அதாவது குடும்ப வாழ்க்கையில் இணைவதற்காக வருகிறார்கள். வந்த நேரத்தில் அஸ்மா பின் யஸீத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் ஒரு கப்புல ஒரு பாலை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பாலை கொடுத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் குடிக்குமாறு. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தில் தலை குனிகிறார்கள். அப்புறம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படியோ சொல்லி அதை குடிக்க வைக்கிறாங்க. குடிச்சதற்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய ஏனைய மனைவிமாரும் அந்த இடத்துல இருந்த ஏனைய பெண்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் கொடுங்க என்று சொல்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிற பொழுது நடந்த ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுண்ணா நம்மிடத்துல கிடையாது. இன்னொரு செய்தியை பாருங்க, இன்னொரு சுண்ணாவை நாம் விட்டு வருகிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் உசைன் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் அவருடைய அடிமைக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர் அடிமையான அந்த நிலைமையில திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த மஜ்லிஸிலே, அவருடைய நிக்காஹ் மஜ்லிஸிலே கலந்து கொண்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்னும் சில சஹாபாக்கள் கலந்து கொண்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் தொழுகை நடத்த உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மனைவி சொல்லட்டும், நீங்கள் ஹைரை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், தீங்கான விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று வழிகாட்டுகிறார்கள். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் இது கிடையாது. வீட்டுல நுழைந்த எங்களுடைய வீடுகளிலே இவ்வாறான திருமணங்களிலே இந்த சுண்ணாக்கள் நடைபெறுவது கிடையாது சகோதரர்களே. எனவே ஒரு மனைவிக்கு கணவன் பாலறிந்து விட்டோ அல்லது ஏதாவது ஒன்றை குடித்து விட்டோ அவளுக்கு கொடுப்பதும், அதே நேரத்தில் ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து 2 ரக்காத் தொழுவதும் நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை எங்களுக்கு நாம் சஹாபாக்கள் ஊடாக நாங்கள் அதனை அறிந்து கொள்கிறோம். எனவே இவ்வாறான செய்திகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திருமணம் முடித்ததற்கு பின்னால் பெண் வீட்டார்கள், அதாவது வழி போய் பெண்ணுடைய முன்னெற்றி ரோமங்களை பிடித்து கொடுக்க தேவை கிடையாது. மாப்பிள்ளை போய், கணவன் போய் அந்த பெண்ணுடைய முன்னெற்றி ரோமங்களை பிடித்துக் கொண்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இறைவா, இவளுடைய கைரையும் இவள் மூலமாக ஏற்படக்கூடிய கைரை முன்னிடத்தில் கேட்கிறேன், இவனுடைய தீங்கையும் இவள் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரி, அபூதாவுத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்கள் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சுன்னா 2 ரக்காத் சுன்னத்து தொழ வேண்டும் என்ற செய்தி இப்னு அபி ஷைபாவிலும் முஸன்னத் அப்துர் ரஸாக் போன்ற இந்த கிரந்தங்களிலும் இந்த செய்திகளை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த சுன்னாக்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்பாற்பட்ட அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத வழிமுறைகளான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. பால் கொடுக்கின்ற வழிமுறைகள் சில நேரங்களிலே எங்களுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட
அல்லது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான முறையிலே நடக்கக்கூடிய திருமணங்களிலே பால் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தாலும் அதிலும் கூட ஒரு நூதனத்தை நுழைத்திருப்பார்கள். ஆராத்தி எடுத்து அவர்களை துப்ப வைத்து அதனை வெளியிலே கொண்டு போய் கொட்டியதற்கு பின்னால அந்த அவர் கணவனுக்கும் மனைவிக்கும் பால் கொடுப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி என்னத்துக்குன்னா ரெண்டு பேருமே இரக்கமாக இருந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு நடைமுறை. அதே நேரத்தில் நாட்களை தீர்மானித்து 7, 3, 7 என்று சொல்லி நாட்களை தீர்மானித்து கணவன் வீட்டிலோ அல்லது மனைவி வீட்டிலோ இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்கள் என்பதனை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இருவருக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விருந்துக்கு வர சொல்கிறார்கள். அது பெரும்பாலும் வலிமா விருந்து என்றுதான் உலமாக்களால் சொல்லப்படுகிறது. அவர் அந்த விருந்துக்கு செல்லுகிற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே அதாவது நிறம் தீட்டப்பட்ட அல்லது அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரை சுவற்றிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த சாப்பாட்டுக்கு வந்துவிட்டு சாப்பிடாமல் திரும்பி செல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஏன் நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டில் இப்படி அலங்காரங்கள் காணப்படுகின்றன. ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இவர் படித்ததனால தான் இவர் என்ன செய்கிறார், அந்த சாப்பாட்டிலிருந்து திரும்பி செல்கிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிய வேண்டும் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே ஆடம்பரங்களை எதிர்பார்க்க கூடாது, ஆடம்பரங்களை செய்யக்கூடாது. எந்த முறையில் நாம் எளிமையான முறையில் செய்ய முடியுமோ அந்த முறையில் எங்களுடைய திருமணங்களை செய்ய வேண்டும். நாங்கள் விளக்குகளை பற்ற வைத்து அவைகளுக்கு நாங்கள் பெரிதாக செலவழித்து நாங்கள் இவ்வாறான மிக மோசமான முறையில் அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய திருமணங்களாக எங்களுடைய திருமணங்களை நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, இவ்வாறான மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு திருமணம் என்று சொல்லுகிற பொழுது ஆடைகளில் அல்லது செலவினங்களில் கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். என்னடா கேட்டா சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு முறைதான் நடத்த போகிறோம், இதற்கு கூட இந்த மாதிரி செய்யாட்டி வேற எப்ப செய்ய போகிறோம் என்ற ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். ஆடைகள் எல்லாம் கரணைக்கு கீழால் வேறு வேறு வித்தியாசமான முறையில் வீண் செலவுகள் இப்படி எல்லாம் இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் மிக மோசமான முறையில அவருடைய அந்த திருமணங்களை வீண் விரயங்கள் நிகழ்த்தப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரே ஒரு நாள் திருமணம் என்று சொன்னா கூட அல்லாஹ் அதனை கேள்வி கேட்க மாட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நிச்சயமாக கேட்டு விடுவான். எனவே அந்த விடயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அந்நிய நாட்டிலே வாழ்கிறோம். அந்நிய சகோதரர்கள் எங்களிடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது சில நேரத்தில் அவர்கள் எங்களை வணங்குவார்கள் அல்லது எங்களுக்கு தலை சாய்ப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருடைய அந்த தலை சாய்ப்பை அல்லது அவருடைய வணங்குதலை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா அல்லது அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்தன. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாம் எங்களுக்கு மத்தியிலே யாராவது ஒரு அந்நிய சகோதரன் இப்படி வந்து எங்களை வணங்கினான் என்று சொன்னால் அல்லது எங்களுக்கு மத்தியிலே தலைகுனிந்தான் என்று சொன்னால், எங்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய முறையிலே அவனுடைய தலையை அவன் சாய்க்கிறான் என்று சொன்னால் நாம் அவனுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இது எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே பிழை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில தோழர்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரோம் பாரசீக மன்னர்களுக்கு அவருடைய மக்கள் சுஜூது செய்கிறார்கள், காலிலே விடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை விட மேலாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு ஏன் இப்படி செய்வதற்கு அனுமதி தரவில்லை என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் தோழர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய காலிலே நாங்கள் விழ வேண்டும், அவர்கள் செய்வது போன்ற அவ்வாறான சாஸ்தானங்களை நாங்களும் உங்களுக்கு செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒரு உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களில் ஒருவருக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற அந்த சாஸ்தானத்தை நான் ஏற்படுத்துவதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவிதான் சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் ஏற்பாடு செய்திருப்பேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே தாழ்வாக அந்த மனைவி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி அப்படி அந்த கணவனோடு இருக்க வேண்டும் என்பதனைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி கூட ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் சுஜூது யாருக்கும் தலை சாய்க்க கூடாது என்ற செய்தியை அந்த தோழர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்
சில அவர்களுடைய ரோம் பாரசீகர்களுடைய அவர்கள் கனீசாக்களிலே அவர்கள் கோயில்களிலே காணப்பட்ட சில அலங்காரங்களை வைத்து சொல்லுகிறார்கள். யாரோ சொல்லுவா இப்படி எல்லாம் இருந்தது என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி அவர்களுடைய சாஸ்திரங்களை நாம் செய்யக்கூடாது என்பதனை அந்த தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு யாராவது அப்படி வணக்கம் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இவ்வாறான அம்சங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வது என்பது இஸ்லாத்திலே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதற்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் சுஜூது செய்வதற்கு தகுதியான ஒருவன் கடவுள் மாத்திரமே. அந்த கடவுள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை விளங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ்வை பற்றி நாம் விளங்கப்படுத்தலாம். ஒரு விஷயத்துல நாம் 2 விடயங்களை செய்ய முடியுமாக இருக்கிறது. ஒன்று, அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள் தடுக்கிறோம். இன்னொன்று, இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு சொல்ல முடியாது, நாம் அதை எப்படி நாம் சொல்வது என்ற அந்த சிந்தனை வரக்கூடாது. எங்களால் முடியுமாக இருந்தால் அதனை நாம் செய்ய வேண்டும். முன்கரன் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்களில் யார் வெறுக்கத்தக்க ஒரு செய்தியை காண்கிறாரோ தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும் அல்லது நாவினால் தடுக்கட்டும், இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்திருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் நாம் அவைகளை செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது அப்படி செய்கிற பொழுது நாம் நிச்சயமாக அந்த விடயங்களை விட்டு அவர்களை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதே போன்று இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய சகோதரர்கள் அந்நிய மத சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே நல்ல புரிந்துணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில இடங்களுக்கு செல்கிறார்கள். விசேஷ தினங்களுக்கு, அவர்களுடைய விசேஷ தினங்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அங்கே அழைக்கப்பட்டு அந்நிய மத கலாச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிற பொழுது அவைகளில் பங்கேற்கக்கூடிய மிக துர்ப்பாக்கியமான மிக மோசமான ஒரு சூழலை பார்க்கிறோம். விலக்கேற்றக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். அல்லது இன்னும் ஏதாவது அவருடைய சாஸ்திரங்கள் இருக்குமாக இருந்தால், மத அனுஷ்டானங்கள் இருக்குமாக இருந்தால் அவைகளை செய்வதற்கு நாங்கள் முனைந்து விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய அம்சங்களை நாம் முழுமையாக வெறுக்க வேண்டும். அதே நேரத்தில் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்தினுடைய செயல்களுக்கு ஒப்பாகிறானோ அவன் அதே சமூகத்தை சார்ந்தவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எனவே யஹூதி நசாராக்கள் அவருடைய வழிமுறைகளிலே எந்த வகையிலும் நாம் பங்கு கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் சேர்ந்துவிடக் கூடாது. அவருடைய பெருநாட்களில் கூட கலந்து கொள்ளக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தோழர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் புவாடா என்ற இடத்திலே என்னுடைய நேர்ச்சியை நான் பலியிடலாமா என்று கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த இடத்திலே செய்வதாக இருந்தால் கேட்கிற 2 கேள்வி. அந்த இடத்திலே ஜாஹிலியா காலத்து விழாக்கள் கொண்டாடப்பட்டனவா என்று கேட்கிறார்கள். இரண்டாவது, அங்கே ஏதாவது சிலைகள் வணங்கப்பட்டதா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னதற்கு பிறகுதான் அந்த நேர்ச்சியை நீங்க நிறைவேற்றலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய பெருநாள் நடந்த இடங்களோ அல்லது கொண்டாடப்படக்கூடிய இடங்களோ அல்லது அவர்கள் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய தினங்களோ அல்லது அங்கே சிலைகளோ இருக்குமாக இருந்தால் அந்த இடங்களிலே எந்த விதமான அமரம் செய்வதற்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் எங்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாட்டை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் என்று ஆக்கி தந்திருக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதனை கொண்டாட வேண்டும். நாங்கள் அந்நியவர்களை அந்த பெருநாளை நினைத்துக் கொள்வதோ அல்லது அவருடைய பெருநாட்களை நாங்கள் இணைந்து கொள்வதோ கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய உணவுகள் எங்களுக்கு தரப்பட்டால் கூட அதனை சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாளையிலே அவர்கள் விசேஷம் கொண்டு தருவார்கள், அவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக குத்துபாவுக்கு பின்னால் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் அது சம்பந்தமான ஒரு தெரிவை தருகிறோம். குத்துபாவை நாங்கள் அதிகமாக நீட்ட முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா எந்தெந்த விஷயங்களை நாம் தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகள் நமக்கு காட்டியிருக்கிறானோ அந்த வழிமுறைகள் நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு வளர்ப்பான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.